வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான, அதோட ரொம்ப வாய்க்கு ருசியான ஒரு வடை ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஈவினிங் டீ டைமில் ஒரு டீயோடையோ இல்லை காஃபியோடையோ இந்த வடையை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடணும். ஊறின கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை ஒரு கொரப்பான பதத்துக்கு அரைச்சிக்கங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணாம், 1-2 உடையாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூலேயே பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணியிருக்கேன், கூட்டு ரெசிபி பண்ணியிருக்கேன். அதோட முக்கியமாக துவையல் ரெசிபி இப்போ ரீசெண்டாக கூட அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட வாழைப்பூ உருண்டை கூட நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துங்க. வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணாலும் உங்களுக்கு தரேன். இப்போ கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. இதோட பார்த்திங்கன்னா வாழைப்பூ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை இடையில உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த வாழைப்பையும் சேர்த்துட்டு இதோட ஒரு 4 பல் போல் பூண்டு, சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் வடை. இப்போ அதோட இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்போடு சேர்த்துடலாம். இப்போ இதோட பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கினது, அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள், ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற போல் மிளகாத்தூள் சேர்த்துங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு கலந்துடுங்க. இதோட வாசனைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டிங்கனாக்கா ரொம்ப நல்ல ஒரு மணமாக இருக்கும் வடை. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நமக்கு தேவைப்பட்ட சைஸில் சின்ன பால்ஸாக உருட்டிங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸில், ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசு இல்லாமல் மீடியமான ஷேப்பில் ஊட்டியிருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மசால் வடை ரெசிபி போட்டிருக்கேன். அதாவது கொள்ளு வடை, மரவள்ளி கிழங்கு வடை, அதெல்லாம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வாழைப்பூ வடை. இப்போ நம்ம வடையை தட்டி கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதே போல் இது வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகணும். நார்மலாக நம்ம மசால் வடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா அது உள்ளெல்லாம் வேகக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கணும். நார்மலாக பார்த்திங்கன்னா உருண்டை செய்யும்போது கூட அப்படி தான் நம்ம பொறுமையாக கொஞ்சம் அது உள்ளார கொஞ்சம் சதசதப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த வாழைப்பூ அது வேகக்கூடிய அளவுக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் வேக வைக்கணும். அது போல் தான் இதுவும். இப்போ நமக்கு சூப்பராக டேஸ்டியாக வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.